ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் மீ சீரீஸனை வெல்கம் டு டேமன் ஸ்கூல் எருமாக்கோன் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய எபிசோடு இருக்கிற அனிமே போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த அனிமேலேயே 44 எபிசோட்ஸ் இருக்கு. இதுவே என்ன பொறுத்தளவு நிறைய தான் தோணுது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டேமன் ஸ்கூல் எருமாக்கோன் சீசன் 1 எபிசோட் 10. ஒரு வாரமா ட்ரைனிங் எடுத்து கடைசியில் ஒரு வழியா நம்ம ஹீரோ இப்போ அந்த பாலை கேட்ச் பண்றான். இவன் தயாராயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். அப்புறமா ஆமா அப்படின்னு சொல்றான். இருமா சுசுகி ஏஜ் 14. அவனோட அப்பா அம்மா சாலமன்கிற டீமன் கிட்ட வித்துட்டாங்க. நெதர்வேர்ல்ட்ல இருக்கிற பேப்லஸ் அப்படிங்கிற ஒரு டீமன் ஸ்கூல்ல இருமா படிக்கிறான்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இன்னைக்கு தான் அந்த எக்ஸாம். நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா சாப்பிட்டு தெம்பா போய் விளாண்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா நம்ம ஹீரோவை சேரப் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அப்புறம் என்னடா டீ எடுத்து குடிக்கிறான். டே அது என்னோட டீ அப்படின்னு சொல்லி சேர் டீமன் சொல்றான். இங்க பாருங்க இருமா சார், பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயுமே இருக்கிறது தான். ரேங்க் அதிகமாக பயங்கிறது அதிகமாகும். ஆனா அந்த பயமே உங்களுக்கு முன்னேறதுக்கு ஒரு பாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லிட்டு திரும்பவும் டீயை குடிக்கிறான். டே அது என்னோட டீடா அப்படின்னு சொல்லி திரும்பவும் சேர் டீமன் காமெடி பண்றான். இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாசல்ல நின்னு கத்துறாங்க. சரி தாத்தா எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அவங்க தாத்தாவும் ஆப்ராவும் நம்ம ஹீரோக்கு விஷ் பண்ணி அனுப்புறாங்க. இன்னைக்கு ப்ரமோஷன் டேல ஆஸ்மோடியஸ் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன், இல்ல இருமா தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் பேசிட்டு வராங்க. இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆமரியுமே எக்ஸைட்மெண்டோட இருக்கிறா. மிஸ்ஃபிட் கிளாஸ்க்கு அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் தான் வின் பண்ண போறேன்னு ஒவ்வொருத்தங்களும் பேசிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, நீங்க தான் வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் நம்ம ஹீரோவை சீர் அப் பண்றான். இதுதான் அந்த கேமோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேலகோ வழங்க போல கைட கொண்டு வரான். எக்ஸிகியூஷன் கேனன் பால், இதுல 2 டீமா இருப்பீங்க. 2 டீம்லயே ஒருத்தங்க வெளியே இருப்பாங்க. பால் மேல பட்டா அவுட் ஆயிருவீங்க. அதே கேட்ச் பிடிச்சீங்கன்னா அவுட் கிடையாது. பால் மேல மேஜிக் யூஸ் பண்ணலாம், டைரக்டா அந்த பர்சன் மேல மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கைடு பேசிட்டு இருக்கும்போது கேலகோ வழக்கம் போல அடிச்சு போட்டு சரி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப 2 டீம் இருக்கு, ஏ அண்ட் பி. கேலகோ தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க என்ன டீம்ல இருக்கணும் அப்படிங்கிற கலரை கொடுக்குறான். மாஸ்டர் கண்டிப்பா இதுல வெற்றி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். இப்ப அவங்க 2 பேரும் ரிங் குள்ள போலான்னு போகும்போது வேற வேற பக்கம் போறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் வேற வேற டீம்ல இருக்காங்க. இப்போ 2 டீமையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. ப்ரொஃபசர் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும் 2 டீம்லயோ பவரை பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் ஆளுங்களை நான் பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். மாஸ்டரோட டீம்ல நான் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஆஸ் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். சரி வேற வழி இல்ல, நம்ம 2 பேருமே நம்ம பெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிளாராவும் நம்ம ஹீரோ டீம்ல தான் இருக்கா. மாஸ்டருக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றது, பசாம என் டீம்ல இருந்து நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த இருமா மேல மட்டும் எரிஞ்சிடவே கூடாது, ஏன்னா அவன் எதுல இருந்து தப்பிச்சிருவான். ஆஸ் கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது பார்த்தோம். சாப்நாத் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது எல்லா அட்டாக்கையும் வாங்க தானே செஞ்சான், பசாம அவன் மேல ஏறிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க. எப்பவும் திருடுற பையன் அவங்க கிட்ட இருந்து பாலையே திருடிட்டு வந்துட்டான். கேரளே அப்படிங்கிற கண்ணாடி போட்ட பொண்ணு மேல பால் பட்டுறது. இப்ப அவ அவுட் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். காமவே அப்படிங்கிற அந்த பொண்ணுங்களை பார்த்து வலிரவன் வந்து பால கேட்ச் பிடிக்குவோம். அவன் டீம் ஹாப்பி ஆகுறாங்க. பார்த்தா ஆப்போசிட் டீம்ல இருக்கிற பொண்ணு கிட்ட போய் கொடுக்கவும் லைனை தாண்டி போனதுனால காமவே அவுட் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். அவன் டீம் வந்து அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒழுங்கா கேமை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். கிளாரா இப்ப நிறைய பால போட்டு எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்றா. ஒரிஜினல் பால் எது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. சாப்நாத் என்னன்னா அந்த பழைய காலத்து ஒரிஜினல் கேனன் பாலைய கையில எடுத்துருதான். என் தூக்கத்தை கலைக்காதீங்க அப்படின்னு சொல்லி எர்த் மேஜிக் ஒருத்தன் யூஸ் பண்றான். ஒரிஜினல் பால நம்ம ஹீரோ கரெக்டா பாத்துட்டான். கரெக்டா போய் அதை கேட்சும் பிடிக்கிறான். பால் மேல மட்டும் தான் மேஜிக் யூஸ் பண்ணணும். எர்த் மேஜிக் அவன் யூஸ் பண்ணதுனால இப்ப அவனும் கேமை விட்டு வெளியே போறான். கேட்ச் பண்றதுக்கு ட்ரைனிங் எடுத்தேன், ஆனா த்ரோ பண்றதுக்கு ட்ரைனிங் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான். என்ன பண்ணன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கான். மாஸ்டருக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி ஆஸ்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். எல்லாருமே நம்ம ஹீரோவை சேர பண்றாங்க. அப்ப சாப்நாத் வந்துட்டு பிடிக்கிறத நீ பாத்துக்கிட்ட, எரியறத நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆஸ் என்னடா பறக்க பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஆஸ் மேல பால தூக்கி சம ஃபோர்ஸ்ல ஏறிறான். ஆஸ் அதை அசால்ட்டா பிடிச்சு டேய் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி சாப்நாத் மேல ஏறியப்போ இப்ப சாப்நாத் அவுட் ஆகுறான். இப்ப கேம் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஆஸ் மாஸ்டருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஆனா யோசிக்கிற அந்த மும்ரத்திலேயே எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப 2 டீமுமே வந்துட்டு கண்டினியூவா விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா தப்பிச்சிட்டு இருக்கான். 2 டீம்லயுமே நிறைய ஆளுங்க அவுட் ஆகுறாங்க. கடைசியில நிலைமை எப்படி வந்து நிக்கினா நம்ம ஹீரோவும் ஆஸும் மட்டும்தான் என்ன அவுட் ஆகாம நின்னுட்டு இருக்காங்க. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்ததுல என்ன நடந்துச்சுங்கிறதையும் பாக்கலையே அப்படின்னு சொல்லி ஆஸ் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவோட டீம் வந்து இருமாக்கு சேர பண்றாங்க. ஆஸோட டீம் அவனுக்கு சேர பண்றாங்க. பேசாம நான் மாஸ்டர் கிட்ட போய் பால கொடுத்து அவருக்கே எரிய சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் ஆஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபேஸ் பார்க்கவும் நம்ம ஹீரோ செம வெறியில நின்னுட்டு இருக்கான். நான் இவ்வளவு நாளா உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டேன். நான் மாஸ்டரை எப்படி யோசிக்க வைக்கிறதுங்கிறதுல தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணேன், மத்த யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் மாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தாரு அப்படிங்கிறது. ஆனா இப்ப நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவர் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததே வீணா போயிடும். மாஸ்டர் இருமாவோட ட்ரைனிங் வீணா போக கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப ஆஸ் வந்துட்டு அவனோட ஃபுல் ஃபோர்ஸ்ல எரிய போறேன் அப்படின்னு சொல்றான். பிரசிடென்ட் நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் இயரோட மேட்ச்க்குலாம் வர மாட்டீங்களே, ஆஸ்மோடியஸ் அப்படிங்கிற பையன் தான் இதுல ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் சொல்லவும் கண்டிப்பா உங்களுக்கு அங்க ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. நாங்க இந்த கேம்ல இல்லைன்னா கூட நீங்க 2 பேருமே எங்க டீம் தான் அப்படின்னு சொல்லி 2 பேரோட டீமும் அவங்களுக்கு சேர் அப் பண்றாங்க. நம்ம ஹீரோ பால பிடிக்க ரெடியா இருக்கான். ஆஸ் வந்துட்டு அவனோட மேஜிக் பவரை ஃபுல்லா அந்த பால்ல செலுத்துறான். இவன் ஃபுல் ஃபோர்ஸையும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா அப்பதான் ஆப்ரா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பயப்படுறதுல தப்பு இல்ல, அதுதான் உன்னை முன்னேற வைக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஃபாஸ்டா முன்னாடி ஓடவும் ஆஸும் ஃபுல் ஃபோர்ஸ்ல பால் ஏறிதான். நம்ம ஹீரோ அதை கையில பிடிக்கிறான். அது அப்படியே நம்ம ஹீரோவை பின்னாடி தள்ளிட்டு போகுது.
இது ரொம்பவும் ஃபோர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் எவேஷன் கேப்பபிலிட்டியை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவால அவனோட எதிரியோட ஸ்ட்ரென்த்தையே அவங்களுக்கு எதிராக திருப்ப முடியும். அப்படியே அந்த பாலை ஒரு ஸ்பின் பண்ணி அதே ஃபோர்ஸ் அப்படியே ஆஸ் கேறிறான். ஆஸ் மேல பால் பட்டு போயிருது. இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி கேலகோ அனௌன்ஸ் பண்றான். எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு சேர பண்ணும்போது அதுல கிளாரா வந்துருதா. இப்ப சாப்நாத் திரும்ப உள்ள வரவா அவனை தூக்க கூட அவங்களால முடியல. நம்ம ஹீரோ ஜெயிச்சது நினைச்ச ஆஸ் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறான். நீ செஞ்சது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆசையும் அவன் டீம் மெம்பர்ஸ் வந்து பாராட்டுறாங்க. இருமா அவனோட பயத்தை எதிர்கொண்டு ஆஸ்மோடிய செறிஞ்ச அந்த ஃபோர்ஸ்ல அதோட மொமெண்டம் கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பின் பண்ணி அதை விடவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துட்டான். உண்மையிலேயே இருமா திறமசாலி தான் அப்படின்னு சொல்லி கேலக்க வந்துட்டு இந்த இருமா நீ மட்டும் இதுல சீட்டிங் பண்ணியிருந்தாலோ ஆஸ் வந்துட்டு உனக்கு விட்டு கொடுத்திருந்தாலோ கண்டிப்பா நான் இதை உனக்கு கொடுத்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேருமே உங்களோட ஃபுல் முயற்சியில சண்டை போட்டீங்க. அதனால உன்னோட ரேங்க செகண்ட் ரேங்க் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இருமா செஞ்ச விஷயத்துக்கு அட்லீஸ்ட் நீங்க 4th ரேங்க் ஆச்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. உங்க ரேங்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல நீங்க எல்லாருமே ஸ்கோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேலகோ கிளம்புறான். எக்ஸாம் முடிஞ்சதுனால இப்ப எல்லாருமே அவங்க கிளாஸ்க்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே சந்தோஷத்துல ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறான். எனக்காக நான் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும் போது இப்படிதான் ஃபீல் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். ஆமரி வந்துட்டு நம்ம ஹீரோ கங்க்ராட் சொல்றா. ரெட் ஹேர் லேடி வந்துட்டா அப்படின்னு சொல்லி கிளாரா பார்க்க போகவும் ஆஸ் தடுக்கிறான். பிரசிடென்ட் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். எனக்காக நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அது கிடைக்கும் போது எப்படி ஃபீல் ஆகுங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். நம்ம ஆம்பிஷனுக்காக நம்ம கஷ்டப்படுறது உண்மையிலேயே சூப்பர்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் எனது கஷ்டப்படுறது சூப்பரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னோட ஆம்பிஷன் அடையிறப்போ இருக்கிற சந்தோஷமே தனிதான் அப்படின்னு அவ சொல்லப்போ நம்ம ஹீரோவோ ஆமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அது கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஸ் யோசிக்கிறான். இருமாவ கிளாஸ்க்கு வர சொல்லி அவங்க ப்ரொஃபசர் கூப்பிடுறாரு. ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது எப்படி போச்சு அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கிறாரு. நான் ப்ரமோஷன் ஆகி செகண்ட் ரேங்க் போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க தாத்தா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாரு. உன் கையில இவ்வளவு அடிபட்டு இருக்கிறத பார்க்கும்போது நீ கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லவும் ஆஸ்னால தான் என் கையில காயம் ஏற்பட்டுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தான். அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா என்னால ஜெயிச்சிருக்கவே முடியாது ஆப்ரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது ஆப்ராவா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா செம டென்ஷன் ஆகுறாரு. அட உண்மைதான் இருமாக்கு ஆக்சுவலி நான் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல ஆப்ரா இது மோசம் என் பேரை ஒண்ணுதான் பாராட்டுறா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா அழுதுட்டு இருக்காரு. ஒரு வகையில நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்களும் தான் தாத்தா காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அவன் பெட்ல படுத்திருக்கும் போது யோசிச்சு பாக்குறான். மத்தவங்க ஆசைப்பட்டது தான் நான் இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஆசைக்காக நான் போராடி அது கிடைக்கும் போது உண்மையிலேயே ஹாப்பியா தான் இருக்கு. ஹியூமன் வேர்ல்டுக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆப்ரா கேட்டுப்பான். நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆஸ் கூட 4th ரேங்க்ல இருக்கான். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோ செகண்ட் ரேங்க்கே வந்திருக்கான். அதே நேரத்துல ஆஸ் வந்துட்டு நம்ம சாதாரணமா சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையிலேயே அவன் தான் அந்த ஸ்கூல்லேயே டாப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் திறமையானவன். நம்ம ஹீரோக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாப்நாத் அடிச்ச பால அசால்ட்டா கையால தடுத்துட்டு சாப்நாத்தியா ஈஸியா தோக்கடிச்சிருப்பான். நம்ம ஹீரோ இப்பதான் செகண்ட் ரேங்கே வந்திருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.